அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் இது கேட்டகரி 2, அதாவது கிரேட் 7 கிரேட் 8 மாணவர்களுக்கான மெட்ஸ் ஒலிம்பியாட் பேப்பரில் வந்த ஒரு வினா. வர்க்கமூலத்துக்கு உள்ள ஒன்று சக அடுத்துள்ள 4 இலக்கங்களின் பெருக்கம். இதான் இதில் உள்ள விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்க்கமூலத்துக்குள்ள ஒன்று சக 4 தர 5 தர 6 தர 7, அதாவது அடுத்துள்ள 4 எண்களின் பெருக்கம் இருந்தால் இதுக்கு சிம்பிளான வர்க்கமூல வழி என்னென்று சொன்னால் ஒன்று சக ஒன்றோட நான் கூட்ட போகிறேன். இந்த அடுத்துள்ள 4 இலக்கங்களின் பெருக்கங்கள் வார நேரம் அதில் மிகச்சிறிய எண்ணையும் மிகப்பெரிய எண்ணையும் பெருக்கி வரக்கூடிய ஆன்சர் தான் இதுக்கான ஆன்சராக எங்களுக்கு கிடைக்கும். அதோட ஒன்றை கூட்டு ஆன்சராக 1 + 7 28. அப்போ எனக்குரிய ஆன்சர் 29 அப்படின்ற ஆன்சர் எனக்கு கிடைக்க போகுது. அப்போ இங்கால உள்ளதை நீங்கள் சிம்பிளாக செய்யலாம். 1 + 20 தர 23. அப்போ எனக்கு 1 + 20 தர 23 இருக்குது. அப்போ நான் என்ன செய்யலாம், இதை சிம்பிளாக பெருக்கலாம். 2ஆல் 23 பெருக்குங்க. 2ஆல் 23 பெருக்குனீங்கன்னா 46. அப்போ 2ஆல் 23 பெருக்கிற நேரம் 46 சொன்னால் 20ஆல் 23 பெருக்கிற நேரம் 460. அப்போ எனக்குரிய ஆன்சர் 461. இப்படி தான் நாங்கள் இதுக்குரிய வர்க்க மூலங்களை நாங்கள் மிக இலகுவாக காணுவோம். இதே மாதிரியான ஒரு வினா உங்களுக்கு அச்சரகணித கோவைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு வினா ஒன்று தாரன். இது ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. 1 + n தர n + 1, அடுத்தது n + 2 தர n + 3. இது இவ்வளவும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் வர்க்க மூலத்துக்கு உள்ள வரப்போகுது. இதான் கேள்வி. இது இவ்வளவும் எங்களுக்கு வர்க்க மூலத்துக்கு உள்ள வரப்போது. எங்களுக்குரிய ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் இதுக்குரிய ஆன்சரை பதிவிட்டுட்டு போங்க.